ஓகே. எனக்கு ஸ்ட்ரேயஸ் ஐயர் வந்து லாஸ்ட் வின்னிங் சாம்பியன், வின்னிங் கேப்டன் சொல்லலாம். பட் அந்த இடத்துல காம்பீரோட மூளை வந்து அதிகமா ஸ்ட்ரேயஸ்ட்ட நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த ஒரு என்னனாலும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மூளை. அத வந்து அவர் திருப்பி அவரால தனியா ஏன்னா நெறைய கான்ட்ரோவர்சிஸ் அவர் மேல வந்துச்சு. கேப்டன்ல இருந்து கேகேஆர் தூக்குனாங்க. ஸோ அப்படிலாம் இருந்துட்டு, அப்படி இருக்கும்போது அவரால திருப்பி ரிக்கி பாண்டி கூட சேர்ந்து அந்த இத கொண்டு வர முடியுமா? இல்ல கேகேஆர் கேப்டன்சில இருந்து தூக்கல. அவர் தான் இல்ல, அவைலபிளா இல்ல. சாரி. இல்லாத ஆமா. கேப்டன்சி பண்ணாரு. ஐ திங்க் புரியுது. பாண்டிங் பண்ணப்ப ரீசனபிளா பண்ணிருக்காரு. எப்பனா உங்களுக்கு வந்து ஓகே. ஒரு சீசன் கேப்டனா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃபார்ம் சரியில்லைன்னு அவரே கேப்டன்சி ரிசைன் பண்ணாரு. ரிசைன் பண்ணப்ப ஸ்ரேயஸ் நல்லா பண்ணாரு. அதுக்கு அடுத்த சீசனும் ஸ்ரேயஸ் பண்ணாரு. அப்ப ஐ திங்க் குவாலிஃபை ஆனாங்க. பட் அதுக்கப்புறம் அவர் ஃபிட்னஸ் இல்லன்னு உடனே பந்த கேப்டன் ஆக்குனப்போ பெட்டரா பண்றாங்கன்றப்ப ஸ்ரேயஸ் திரும்ப வந்த கூட பந்த் தான் கேப்டனா இருப்பாருன்னு சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் தான் ஓகே. இவர் வந்து மூவ் அவுட் ஆனாரு. சோ கேப்டன்சி ரெக்கார்ட் டீசென்ட்டா இருக்கு. பாண்டிங் எப்படி ஸ்ரேயஸோட காம்பினேஷன்ல இந்த டீம் எடுத்து போகும்.